அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து ஆளுமை கிரகம் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போறோம். அதென்ன ஆளுமை கிரகம் அப்படின்னா, ஒரே ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்துல நிறைய கிரகங்கள் இருப்பதற்கு அனுமதிச்சா அதுக்கு பேர் ஆளுமை கிரகம். உதாரணமா குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், போராட்டாதி அப்படிங்கிற 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துல 5 கிரகமோ 4 கிரகமோ இல்ல 6 கிரகமோ இருந்ததுன்னா அந்த குரு தான் ஆளுமை கிரகம். அவருடைய கண்ட்ரோல் தான் அந்த ஜாதகம் மொத்தம் இயங்கிக்கிட்டு இருக்கிறது தான் என்னுடைய கண்டுபிடிப்பு. இப்படி சொல்லலாம். ஒரு சனியோட நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரத்திலேயே ஒரு 5 கிரகம் 6 கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகத்தை மொத்தம் சனி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். இன்னொன்று சந்திர நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம். இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணத்துல நிறைய கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 கிரகமோ 6 கிரகமோ இருக்காங்க. சில இடத்துல 4 கிரகம் கூட இருக்கலாம். மெஜாரிட்டி 4க்கு மேல இருக்கும். 4க்கு மேல இருந்தா அது ஆளுமை கிரகமா வரும். அந்த ஆளுமை கிரகம் கோச்சாரத்திலேயோ தசாபத்திலேயோ என்னென்னலாம் சலனப்படுதோ அது மாதிரி ஜாதகரும் சலனப்படுகிறார். அந்த ஆளுமை கிரகத்துடைய அனுமதி இல்லாம அந்த ஜாதகருக்கு பெரிய எந்த நல்ல விஷயங்களும் நடப்பதில்லை. அந்த ஆளுமை கிரகம்னா அவர் என்ன செஞ்சிருது, ஏதேனும் ஒரு ரூபத்துல இயக்கிக்கிட்டே இருக்குது, ஒரு வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கு. ஒருத்தருக்கு ராகுட நட்சத்திரத்துல 5 கிரகம் இருக்குது அப்படின்னா ராகுடைய கோச்சாரம் ராகுடைய திசா வந்து அந்த ஜாத்து மொத்தமா இயக்கிட்டு இருக்கு. மற்ற கிரகம் அது பேக்ரவுண்ட்ல நின்றுட்டு இருக்கும். அந்த ஆளுமை கிரகம் தான் நமது புண்ணியமாவோ பாவமாவோ நம்ம கூட இருந்து நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது தான் அந்த அனுபவம். அந்த மாதிரி ஜாதகத்துல அந்த ஆளுமை கிரகம் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த கிரகத்தோட கோச்சாரத்தையும் அதோட திசாபத்தையும் கூடுதலா கவனிச்சிருந்தா அந்த ஜாதகம் எவ்வளவு நன்மை அடைகிறா தீமை அடைகிறான்னு தெளிவா சொல்ல முடியும். அந்த ஆளுமை கிரகம் லக்கணத்துக்கு நல்ல இடங்கள் இந்த தசாபுத்தி நடத்தினாங்கன்னா அவர் ஜாதகம் வேணாங்க எல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாரு. அவரே அந்த ஜாதக லக்கணத்துக்கு கெட்ட ஆதிபத்தியங்கள் அதிபதியா இருந்து மறைஞ்சு உட்கார்ந்துருந்தா தீமைகளை அள்ளி வீசிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த ஆளுமை கிரகம் அந்த ஜாதகத்துல 50% 80% அந்த ஒரு கிரகமே வேலை செய்ய வைக்கிறதுக்கு முழு பங்களிக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆய்வின் முடிவு. இந்த ஆளுமை கிரகம் எதுவோ அது உபாசன மூர்த்தியாவோ இஷ்ட தெய்வமாவோ இல்லை உங்களுடைய குலதெய்வமாவோ அமைஞ்சிருச்சு அப்படின்னா உங்க காவல் தெய்வம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது மகா புண்ணியம். உங்களை அது அழகா வழிநடத்திட்டு போயிடும். நீங்க ஒரு கோயிலுக்கு போன சம்பவம் நடக்கும். ஒருத்தர் சொல்றார், நான் முருகன் கோயிலுக்கு போனவொடனே எனக்கு எல்லாமே படபடன்னு நடக்குதுன்னு. என்னென்னு எடுத்து பார்த்தா செவ்வாய் 5 கிரகத்துக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கு. அவர் சஷ்டியில பிறந்திருக்காரு, பத்திரை கரணத்துல பிறந்திருக்காரு. அவர் செவ்வாய் தான் முழுசும் அவரை இயக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி நம்ம ஒரு விஷயத்தை எளிமையா சொல்றதுக்கு இந்த ஆளுமை கிரகம் பயன்படுத்துன்னு அர்த்தம். ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ வச்சுக்கிறோம், மனைவியோட ஜாத்துல யார் ஆளுமை கிரகமோ அது கணவனோட ஜாத்து நட்சத்திராதிபதி இறந்துட்டான்னா அவர் சொல்றது நம்ம கேட்குது. ஒருத்தரை இன்னொருத்தர் ஆளுமை செய்கிறார்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆளுமை கிரகம் நமக்கு அருமையா பயன்படும். யாரோட கண்ட்ரோல்ல யாருடைய கட்டுப்பாட்டுல இந்த ஜாதகர் இயங்கிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். ஒரு குடும்பத்துல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில கடைசி தம்பியுடைய நட்சத்திராதிபதி சனி. அந்த வீட்டுல மூத்தவருடைய ஜாதகத்துல 5 கிரகம் சனி ஸ்டார்ல இருக்கு. அப்ப கடைசி தம்பி சொல்றதுதான் மூத்தவர் கேட்கிறார். அவருடைய முடிவு தான் அங்க நடக்குது. அப்ப யாரோடைய கட்டுப்பாட்டுல ஒரு குடும்பம் இயங்குது இல்ல ஒரு கம்பெனி இயங்குது இல்ல மொத்த நிர்வாகம் இயங்குதுன்னு கண்டுபிடிக்கிறது இந்த ஆளுமை கிரகம் அருமையா பயன்படும். அப்படி நம்ம ஜாதகத்துல ஆளுமை கிரகம் இருந்ததுன்னா அந்த ஆளுமை கிரகத்துடைய காரக தெய்வத்தை முறைப்படி வழிபடும் போது நம்முடைய ஆளுமை திறன் அதிகரிக்குதுங்கிறது தான் ஒரு விஷயம். பரீட்சை எழுதணும், ஒரு எக்ஸாம் போறோம், வெற்றி அடைய போறோம், அது அடுத்த கதை கூட்டிட்டு போகுது. இல்லை ஒரு போட்டித் தேர்வில் போய் 2 பேரோட கம்பேரிசன் பண்ணணும், இல்லை ஒரு சொத்தை வாங்குறதுக்கு போட்டிக்கு நிற்கணும், உடனே காசு வரணும். இப்படி உங்க தேவைகள் அனைத்துக்குமே ஒரு ஆளுமை தேவைப்படுது. அந்த ஆளுமை தேவைப்படும் போது தக்க சமயத்துல மூளை பயன்படுத்த நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த ஆளுமை கிரகத்துடைய அனுகிரகம் கண்டிப்பா தேவைப்படுது. அப்ப நம்ம ஜாதத்துல ஆளுமை கிரகத்தை கண்டுபிடிச்சு அந்த தெய்வத்தை அதனுடைய காரக தெய்வத்தை வழிபடும்போது நமக்கு ஆளுமை திறன் கூடுதலாகி நம்ம வாழ்க்கையில வெற்றி பாதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது பதிவு செய்யலாம். இதுல கூடுதலா ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்ம பிறந்த கால ஜாதத்துல ஒரு கிரகம் ஆளுமையா இருக்கும். அது கோச்சாரத்துல அது ஒரு ஆகமீக கிரகமா இருக்கும், ஆளுமையே இல்லாத கிரகமா இருக்கும். அப்ப தற்காலிகமா அது வேலை இல்லாம இருக்கும்.
அதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்ப பிறந்த கால ஜாதகத்தோட கோச்சார ஜாதகத்தை ஒப்பிட்டு அந்த ஆளுமையத்தோட பலம் பலவீனத்தை சேர்த்து சொல்லும்போது பின் பாயிண்டா அருமையான வழிகாட்டுதல் சொல்ல முடியுங்கிறது தான் என்னோட ஸ்டாம்ப்ல ஒண்ணு. செக் பண்ணி பாருங்க. நம்ம ஜிகேஸ்டோ எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும்னு விரும்புகிறோம். அதன் மூலியமா ஜோதிடத்தை எளிமையான பாடத்திட்டங்களை வகுத்து நடத்திக்கிட்டே வரோம். அப்படி யாராவது படிக்கணும்னு விரும்புறவங்க கீழே நம்பர் தொடர்ந்து பதிவு செய்யலாம். ஏப்ரல் 27 மாலை ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்குது, படிக்கலாம். ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் நல்லா தெரியும், பேசிக்ல நல்லா இருக்கிறேன், எனக்கு பிரசன்னம் படிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு ஏப்ரல் 18, 19, 23 நாளும் சோழி பிரசனம் நடக்க காத்திருக்குது. ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எவ்வளவு வளர்ந்துருக்கு, எவ்வளவு குறைஞ்சிருக்கு, செய்த பரிகாரம் பழிச்சிருக்கா பழிக்கலையா, இந்த ஜாதகம் கர்மா எவ்வளவு இயக்கிட்டு இருக்கு, நீ கும்புற தெய்வம் எவ்வளவு பயன்படுது, எவ்வளவு பயன்படாம இருக்கு, அப்படி எல்லா கேள்விக்கான ஒரு தீர்வை, ஒரு தோஷம்னா என்ன, ஒரு கோபம்னா என்ன, ஒரு சாபம்னா என்னன்னு பிரிச்சு பகுத்து அதுக்கான வழிபாடு செய்யறதுக்கான ஒரு அற்புதமான சோழி பிரசன வகுப்பு நேரடி வகுப்பா ஏப்ரல் 18, 19, 20 இந்த 3 நாள் சென்னையில் நடக்க காத்திருக்கிறது. பதிவு முன்பதிவு செய்துக்குங்க. இந்த பயிற்சியோட முடிவில் உங்களுக்கு உங்களோட கர்மாவை புரிஞ்சு இதை செய்யலாம்னு தோன்ற வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. அப்படி ஒரு ஒரு எளிமையான பாடத்திட்டங்களை வகுத்து வச்சிருக்கோம். படிக்கிற அனைவருக்குமே ஒரு சர்டிஃபிகேட்டும் உண்டு. உங்களுக்கு யாருக்காவது சோழி வேணும் பழக வேணா கூட நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது அந்த வகுப்பிலே பெற்றுக்கொள்ளலாம். ஸோ முன்பதிவு ரொம்ப அவசியம். எல்லாரும் தரமான ஜோதிடர் ஆகணும், சிறப்பு வழிகாட்டணுங்கிறதுக்காக தான் இதோட பயிற்சி நடந்துட்டு இருக்குது. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெறும் தியேட்ரிக்கல் இல்லாமல் ப்ராக்டிக்கல் கிளாஸாக இருக்கும். எப்படி போடணும், சோவி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸாக இருக்கும். அதனால எல்லாரும் கலந்துக்கலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். மீண்டும் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் விஞ்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச அறிவையும் பெரும்பலன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.